அண்மைச் செய்தி. இந்திய ராணுவம் இரண்டாவது நாளாக பாகிஸ்தானிற்குள் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள். பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு அசைவுகளும் நகர்வுகளும் அதற்கே தீங்கு விளைவிக்கும் வகையில் இருக்கும் என்ற எச்சரிக்கையை ஏற்கனவே இந்தியா எச்சரித்திருந்தது. அதையும் மீறி இந்தியாவின் பல்வேறு பகுதிக்குள்ளாக நேற்று இரவோடு இரவாக குறிப்பாக 15 இடங்கள்ல விமானங்கள் மூலமாகவும் ஏவுகணைகள் மூலமாகவும் தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தான் முயற்சி மேற்கொண்டிருக்கிறது. அந்த முயற்சியை இந்தியா முறியடித்திருக்கக்கூடிய நேரங்களில் அப்பாவி பொதுமக்கள் 16 இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதற்கெல்லாம் பதிலடி கொடுப்பதற்காகவும் இதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் இந்தியா பதில் தாக்குதலை பாகிஸ்தான் மீது நடத்தியிருக்கிறது. பாகிஸ்தானுடைய விமானப்படையினுடைய மிக முக்கிய தளங்கள்ல தாக்குதல் நடத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. லாகூரில் நடத்தப்பட்ட அந்த ட்ரோன் தாக்குதல் இந்திய அரசு மேற்கொண்ட தாக்குதல் என்ற அதிகாரப்பூர்வ தகவல் கிடைத்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய இந்த வான் தாக்குதல் தடுப்பு மையத்திலையும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இரவு நேரங்களில் பாகிஸ்தான் எதிர்பாராத விதமாக திடீரென்று தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் மற்றும் வடமேற்கு பகுதிகளில் இந்தியாவுடைய பாகிஸ்தான் எல்லையோரம் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தாக்குதல் நடத்த முயற்சி செய்திருக்கின்றது. அதில் அவந்திபுரா, ஸ்ரீநகர், ஜம்மு, பதான்கோட், அமிர்தசர், கபூர்தலா, ஜலந்தர், லூதியானா, அதம்பூர், பத்தியண்டா, சண்டிகர், நல், பலோடி, குத்ராலி அண்ட் புஜ் ஆகிய இந்த பகுதிகளில் மிசைல்ஸ் சொல்லக்கூடிய இந்த ட்ரோன் மற்றும் மிசைல்ஸ் சொல்லக்கூடிய அளவிலான அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதலுக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். அந்த ஏவுகணைகளையும் அந்த ட்ரோன்களையும் தாக்குதலில் இருந்து தப்பிப்பதற்காக இந்தியா பயன்படுத்தக்கூடிய வான்வெளி பாதுகாப்பு தடுப்பு அமைப்பு மூலமாக முழுவதுமாக அது அழித்தொழிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த உள்ளே வந்த இந்தியாவிற்குள் நோக்கி வந்த ஏவுகணைகள் மற்றும் அந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்ததுக்கு பிறகாக அதில் இருக்கக்கூடிய தடயங்கள் மற்றும் ஆதாரங்கள் அடிப்படையில் இது பாகிஸ்தான் இந்தியா மீது நடத்திருக்கக்கூடிய தாக்குதல் என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக இந்திய அரசு தகவல் வெளியிட்டிருக்கிறது. மேலும் இதற்கான பதிலை பாகிஸ்தான் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக இந்தியா திட்டமிட்டு லாகூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்தியா தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானுடைய வான் தடுப்பு அமைப்பின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அந்த தாக்குதல்ல பாகிஸ்தானுடைய வான் தடுப்பு பாதுகாப்பு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலியமாக பாகிஸ்தானுக்கு உரிய தக்க பதிலடிகள் கொடுக்கப்பட்டிருப்பதாக இந்தியா தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்தியாவின் மீது நேற்று நள்ளிரவில் பாகிஸ்தான் தொடுத்த அந்த தாக்குதலை S-400 என சொல்லக்கூடிய அதிநவீன வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு மூலமாக இந்திய ராணுவம் தற்காத்திருக்கிறது என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த S-400 என சொல்லக்கூடிய இந்த பாதுகாப்பு அமைப்பு என்பது செயல்படக்கூடிய விதம் என்றால் தரையிலிருந்து வான் நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு. அதாவது வான் தடுப்பு பாதுகாப்பு அம்சங்களில் வான்வெளியில் வரக்கூடிய தாக்குதல்களை வான்வெளியிலே முறியடிப்பதற்காக வானத்தில் பறந்து தாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதே நேரங்களில் தரையில் இருந்து குண்டு போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி நேராக வரக்கூடிய அந்த தாக்குதலை வான்வெளியிலேயே தாக்கி முறியடிப்பது போன்ற இரண்டாவது முறை இருக்கிறது. இதில் இந்த S-400 வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு என்பது தரையில் இருந்து ஏவுகணை போன்று வரக்கூடிய தாக்குதலை நோக்கி செல்லும். அதாவது இந்தியாவை நோக்கி ஏதேனும் ஒரு ஏவுகணை வருகிறது என்றால் இந்த S-400 வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு என்ன பண்ணும் என்றால் ஒரு குண்டு போன்ற ஒரு பதில் ஏவுகணை போன்ற ஒரு கருவியை ஒரு ஆயுதத்தை அனுப்பும். இதன் மூலமாக நேரடியாக இந்தியாவை நோக்கி வரக்கூடிய அந்த ஏவுகணை வான்வெளியிலேயே தகர்த்தப்படும். இதன் மூலமாக பூமியில் எந்த ஒரு தாக்குதலும் ஏற்படாது. இந்தியாவினுடைய ராணுவ அமைப்புகளை குறிவைத்து தாக்குவதற்காக பாகிஸ்தான் முயற்சி செய்திருக்கிறது. மேலும் பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பாகிஸ்தான் தனக்கு எதிரான நடவடிக்கையாக கருதுகிறது. இதன் மூலமாக பாகிஸ்தானும் பயங்கரவாதிகளும் ஒன்று என்ற மனநிலைக்கு மக்களை கொண்டு செல்லும் விதமாகத்தான் பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன. இந்த நிலையில பாகிஸ்தான் இந்தியாவுடைய ராணுவத்தினுடைய கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக நேற்று 16க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த தாக்குதல் நடத்தியிருக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். அந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரங்களில் அதனால் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தாக்குதலுக்கு வந்த மிசைல் மற்றும் ட்ரோன்களை ஆய்வு செய்ததில் அது பாகிஸ்தானை சேர்ந்தது என்பதை உறுதி செய்ததற்கு பிறகாக பாகிஸ்தானை நோக்கி இந்தியா இன்று காலை பதிலடி கொடுத்திருக்கிறது. லாகூரில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய வான் தடுப்பு பாதுகாப்பு மையங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதன் மூலமாக பாகிஸ்தானுடைய வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்புல பெரிய சேதமும் அடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக பாகிஸ்தானுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுத்திருப்பதாகவும் இதனை தொடர்ந்து இதற்கு அடுத்த கட்டம் நடவடிக்கையாக
மீண்டும் பதில் தாக்குதல் நடத்துவோம் என்று பாகிஸ்தான் வந்தால் அவர்களுக்கு மீண்டும் அதற்கான பதிலை சொல்ல இந்தியா தயாராக இருப்பதாகவும் இந்திய அரசு தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். S-400 என சொல்லக்கூடிய வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு மூலமாக தற்பொழுது இந்தியா பாகிஸ்தானுடைய சதி திட்டத்தை முறியடித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு மூலமாக 15 இடங்கள்ல குறிவைத்து பாகிஸ்தான் தாக்கிய அந்த தாக்குதல்களை முறியடித்திருப்பதாக இந்திய ராணுவம் முறியடித்திருப்பதாக தற்பொழுது இந்திய பாதுகாப்புத்துறை அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய வான் தடுப்பு அமைப்புகள் மீது பதிலுக்கு தாக்குதல் நடத்தியதில் பாகிஸ்தானுடைய லாகூர் பகுதியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்புல பெரிய தாக்கமும் சேதமும் ஏற்பட்டிருப்பதாக இந்திய பாதுகாப்புத்துறையுடைய தகவல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல தாக்குதலுக்கு முயற்சி செய்ததை இந்தியா முறியடித்திருக்கக்கூடிய நேரங்கள்ல அந்த முறியடிக்கப்பட்ட பொழுது இந்தியாவை நோக்கி வந்த ஏவுகணைகள் ட்ரோன்களை ஆய்வு செய்ததில் அது முழுக்க முழுக்க பாகிஸ்தானில் வந்தது என்பதை அடையாளம் கண்டு கொண்டதன் அடிப்படையில மீண்டும் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டு லாகூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்தியா ட்ரோன் வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இன்று நடத்தப்பட்ட ட்ரோன் வழி தாக்குதலில் பாகிஸ்தான் முழுவதுமே அலறிக் கொண்டிருக்கிறதாக தகவல்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய கராச்சி, அதே போன்று ராவல்பிண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுப்பதற்காக, அதாவது இந்தியாவில் 16 இடங்கள்ல தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் முயற்சி செய்திருக்கிறது. ஆனால் அந்த முயற்சிகள் முறியடிக்கப்பட்டிருக்கூடிய நேரங்கள்ல 16 அப்பாவி மக்கள் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவை சேர்ந்த 16 பேர்களில் உயிரிழந்தவர்கள 3 பேர் பெண்கள் எனவும் 5 குழந்தைகள் எனவும் தெரிய வந்திருக்கிறது. இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக இந்தியா இன்று அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. அதன் முயற்சியாகத்தான் லாகூர் மீது வான் எல்லையை தாண்டி இந்தியா சென்று பாகிஸ்தானுடைய லாகூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய அவர்களுடைய விமான நிலையம், குறிப்பாக ராணுவ விமான நிலையம், ராணுவ தளவாடங்கள், ராணுவத்தின் மூலமாக அவர்கள் பராமரித்து வரக்கூடிய வான் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு, இதன் மீதெல்லாம் தாக்குதல்களை இந்தியா மேற்கொண்டிருக்கிறது. இதற்கு தக்க பதிலடியாக இது அமைந்திருக்கிறது என்று சொல்லப்படக்கூடிய நேரங்களில் அதில் 4 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியா மீது குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய நேரங்களில் தற்பொழுது இந்தியாவே முன்வந்து இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பொறுப்பேற்றிருக்கிறது. அதுவும் இந்தியா மீதான தாக்குதலுக்கு பதில் தாக்குதலாகத்தான் இந்தியா இதை மேற்கொண்டிருக்கிறது என்ற தகவலையும் இந்தியா சொல்லியிருக்கிறது. இந்த தாக்குதலை பொறுத்தவரையிலும் பாகிஸ்தானுடைய பதிலுக்கான தாக்குதலாக தான் இருந்திருக்கிறதே தவிர இந்தியா முன்வந்த தாக்குதல் அல்ல. ஆபரேஷன் சிந்தூர் தான் பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் தாக்குதல். இது இந்தியா முன்வந்த தாக்குதல்ல பாகிஸ்தான் இரவோடு இரவாக 15 இடங்கள்ல தாக்குதல் மேற்கொள்ள முயற்சித்ததற்குடைய பதிலாக தான் இந்தியா இந்த லாகூர் உள்ளிட்ட இடங்களில் தாக்குதலை மேற்கொண்டதாக அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள்.